Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் பா செம்ம. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்துட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளிப்கார்ட் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது ஃப்ளிப்கார்ட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதே மாதிரி மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஷாப்பின்னு வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த பொருளை நான் வந்துட்டு அங்கேருந்து நான் வாங்கியிருக்கேன். வளவலன்னு பேசாமல் அன்பாக்சிங் வீடியோக்கு போயிடலாம் வாங்க. ஸோ இது வந்து சைனாலேருந்து வந்திருக்கு, ஆனால் உள்ளுக்கு பபுள் ரைப்பே இல்லை, பேட் பேக்கேஜிங். நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் இது தான். நீங்கள் பாருங்கள், ஆல் த வே ஃப்ரம் சைனாலேருந்து வந்திருக்கு. ஆனால் பபுள் ரைப் கொடுக்காம இங்கே பாருங்கள், புக்ஸை பாருங்கள், எனக்கெல்லாம் பாருங்கள், இங்கே டேமேஜ். ஓகே, ப்ராடக்ட் வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி, இல்லைனா ரிவ்யூவில் கண்டிப்பாக எழுதி போடணும். மியூசிக் ரிங்டோன், வயர்லெஸ் சார்ஜிங், டிஸ்சார்ஜ் அண்ட் சார்ஜ் இமீடியட்லி போட்டிருக்கு, அது என்ன தெரியல. ஓகே, 7 கலர் செலெக்ஷன் இருக்குது. அப்புறம் கிளாக், அலாம் கிளாக், அப்புறம் FM ரேடியோ. ஸோ டிசைன் பாருங்கள், அழகாக வந்துட்டு இந்த கூகுளில் வந்துட்டு அந்த மெயின் ஜி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இல்லை பார்க்குறதுக்கு. ப்ராடக்ட் நம்ம வெளியாக்கலாம். ஜிங் 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 ஜிங். ஓ ஓ ஓ ஓ, அதோட கால் உடைந்து விட்டது. நான் அப்பயே நினச்சேன் இந்த லெவலுக்கு கொடுத்துருக்கேங்கன்னா கன்ஃபார்மாக உடஞ்சிருக்கோன்னு நினச்சேன். அதே மாதிரியே உடஞ்சிருக்கு. ஆனால் இது ஸ்க்ரூ பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், இது ஆக்சுவலி தோத்தில் உடையில, ஸோ ஸ்க்ரூ பண்ணலாம். ஓகே, ஏறக்குறைய பூட்டியாச்சு. ஆனால் ஃபுல்லாக ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் டன். இப்போ நிற்குதா? ஆல்ரைட், தட்ஸ் இட். ஆனால் கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாமல் தான் இருக்குது. சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான், கூகுள் இருக்குல்ல, கூகுளோட லோகோ இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்குது. ஆல்ரைட், 5 6 7 பட்டன் இருக்குது. ஸோ மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனை வந்துட்டு ஒயர்லெஸ் சார்ஜ் பண்ணலாம். ஸோ லைட் வந்துட்டு இது உள்ளுக்கு தான் எரியும். லைட் இது உள்ளுக்கு தான் எரியும். பின்னாடி என்ன இருக்குது? ரைட், டைப் சி கேபிள் இருக்குது, TF கார்ட் ரீடர் இருக்குது, USB போர்ட் இருக்குது, அப்புறம் ஆடியோ போர்ட் இருக்குது. கையில் வந்துட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, USB டு டைப் சி கேபிள். தம்மா துண்டுக்கு இருக்குது. இது ரொம்ப தூரமாக இழுக்க கூட முடியாது. ஓகே, ஆன் பட்டன் இது தான். பேட்ரி இருக்குமா? ஏன்னா இது இன்பில்ட் பேட்ரி சொன்னாங்க. இதுலேயும் வந்துட்டு பேட்ரி இன்பில்ட்டாக இருக்குது. சார்ஜ் பண்ணால் மட்டும் இல்லை, சார்ஜ் பண்ணால் பேட்ரி உழுக்க இருக்க சொல்கிறாங்க. ஸோ ஆன் பண்ணி பார்ப்போமே. ஆன் ஆயிடுச்சு. கூல். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்க்ரீனில் வந்துட்டு கொஞ்சம் அழகாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் நார்மலாக பார்க்குறப்ப எனக்கு எவ்வளோ போட்டிருக்கு? 720. இது அழகாக தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த எழுத்து வந்துட்டு ரொம்ப அப்படியே மேபி இருட்டில் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. ரொம்ப வந்துட்டு இருக்கக்கூடாது பாருங்க, ஆடுது. ஸோ இப்போ ரொம்ப கை வச்சுட்டு அமுக்கனா உடஞ்சிக்கும் போல். பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. ஓகே, ஃபோன் வந்துட்டு சார்ஜ் பண்ணணுன்னு சொன்னாங்க, ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணணுன்னு சொன்னாங்க. வச்சு பார்ப்போமே, சார்ஜ் பண்ணுதா? இங்கே உணத்தை காணுமே, சார்ஜ் பண்ணலையே. இட்ஸ் நாட் சார்ஜிங். மேபி ஒரு வேளை இந்த கேபிள் போட்டாலும் சார்ஜ் பண்ண முடியுமோ? ஏன்னா அது வந்து இப்போ பேட்டரியில் ஓடிக்கிட்டு இருக்கு. கேபிளை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் தான் வந்துட்டு சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கேபிள் எங்கே போட்டுருது? விழிச்சு தம்மா துண்டு கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, நம்ம வேறு கேபிள் ட்ரை பண்ணுவோமே. என்கிட்ட நீட்டு கேபிள் இருக்குது. ஓகே, இதோ டைப் சி கேபிள் தான். இங்கே ஓகே, சார்ஜ் பண்ணது பாருங்கள், ரைட் லைட் எரியுது. ஆனால் ரொம்ப ஃப்ரைஜைலாக இருக்குது. ஓகே, ரொம்ப ரொம்ப ஃப்ரைஜைலாக இருக்குது. இப்போ லைட்டாக இப்படி மேலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா அப்படியே பட்டாக்குன்னு உடச்சிக்கும் போல். இப்போ சார்ஜ் பண்ணி பார்ப்போமே, இப்போ சார்ஜ் பண்ணுதான்னு. இப்போ சார்ஜ் பண்ணுது. ஓகே, நம்ம வந்துட்டு லைட் டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா 7 விதமான லைட்ஸ் இருக்குது சொல்லியிருக்காங்க. லைட் தட்டுவோம். ரைட், இது எல்லோ, இது ரெட், மாறுது, green, blue, green. இது க்ரீனா? அது ஒரு மாதிரி க்ரீனாக இருக்குது. ஓகே, பர்பிள், இது லைட் ப்ளூ, மறுபடியும் ரேட்டு வந்துருச்சு. ஓகே, திருப்பி தட்டுவோம். வாவ், திஸ் இஸ் ஸோ நைஸ். இது ரொம்ப அழகாக இருக்குது ரைட்டு. லுக் at that. அப்படியே லைட் அப்படியே சர்க்கிள் பண்ணுது. Can you see? நைஸ். ரைட், திருப்பி தட்டுவோம். இப்போ நான் வந்துட்டு இப்படி பேக்வேர்டில் போகுது, லைட்டு பேக்வேர்டில் போகுது. நைஸ். திருப்பி தட்டினா என்ன வருது? ஓகே, இது வந்துட்டு ஒன்று அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுது.
ஓ அண்ட் தென் மறுபடியும் போகிறப்ப டிஃப்ரெண்ட் லைட்டுக்கு போகுது. ஆல்ரைட், ஓகே, நைஸ். இது வெறும் ரெட், இது வெறும் ப்ளூ, இது வெறும் க்ரீன், இது பர்பிள். ஓ திஸ் இஸ் ஒயிட். ஓகே, இட்ஸ் ஆஃப். இந்த 5வது பட்டன் இருக்குல்ல, இது வந்துட்டு ஆக்சுவலி டைமரோட பட்டன். பார்த்தீங்களா, 15 minutes, 30 minutes and 1 hour. திருப்பி தட்டினா டைமர் இஸ் ஆஃப். இப்போ நம்ம வந்துட்டு அலாம் எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம். அலாம் வந்துட்டு ஓகே, இது 2வது பட்டன் 241. நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா 2. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ரிங்டோன். இது அலாம் ரிங்டோன். ஃபர்ஸ்ட், செகண்ட், இந்த அலாம் இப்போ நல்லாயிருக்கு. ஸோ முதல் அலாம் வந்துட்டு 2:45க்கு வச்சேன். ஸோ 2:45க்கு அலாம் அடிக்குதா பார்க்கலாமே, டெஸ்ட் பண்ணுவோம். அடிக்குது. ஆல்ரைட், ஓகே, நாட் பேட், நாட் பேட். நல்லா சத்தமாக தான் இருக்குது. கடைசிக்கு இந்த 2வது பட்டன் இருக்குல்ல, லாங் ப்ரெஸ் தட்டுனா ப்ளூடூத் போவோம், அப்புறம் என்எஸ்க்கு போவோம், அப்புறம் எஃப்எம்க்கு போவோம். ஓகே, என்எஸ்னால் நேச்சுரல் சவுண்ட், லைக் அப்புறம் கடல் அலைகள், அப்புறம் இந்த குருவி சத்தம். ஸோ அதெல்லாம் வந்து எதுக்குன்னா தூங்குறப்ப லைட்டாக சவுண்டு வச்சுட்டு அது நம்ம தூக்கத்துக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக அப்படி நிம்மதியான தூக்கம் கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த என்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வேகமாக இருக்குது கொஞ்சம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நேச்சர் சவுண்ட். இந்த சவுண்டு கேட்டால் தூக்கமே வராது. இன்னும் குறைக்கலாமா சவுண்டு? ஓகே, ஜஸ்ட் நைஸ், ஜஸ்ட் நைஸ். ப்ளூடூத்தில் பாடு கேட்கலாம். ஓகேவா, ஏதாச்சும் நம்ம பாட்டை போட்டால் காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா யூடியூப்பில் இந்த காப்பிரைட் இல்லாத மியூசிக்கை கேட்போம். ஸோ இது வந்து நோ காப்பிரைட் மியூசிக்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி சவுண்ட் குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் பேட்டாக தான் இருக்குது. அவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே, கேட்கலாம். ஸோ சவுண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் குவாலிட்டி இஸ் நாட் அப் டு எக்ஸ்பெக்டேஷன், அந்த லெவலுக்கு இல்லை. இது வந்துட்டு ஒரு அலாம் குழக்க வைக்கலாம், அவ்வளோதான். பட் ஜஸ்ட் பாட்டு கேட்குறதுக்கு அதுக்கு பேசாமல் நம்ம ஃபோன்லேயே கேட்டுட்டு போயிடலாம். ஏன்னா ஃபோனோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். இது வந்துட்டு அவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஐ திங்க் நார்மல் ஸ்பீக்கர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு அலாம் குழக்காக செட் பண்ணலாம். ஓகே, எஃப்எம்க்கு போயிடுச்சு, பட் வந்துட்டு ஒரு பாட்டும் இல்லை. ஓகே, நம்ம சேனல் தேடுவோம். ஆக்சுவலி சேனலில் தேடிக்கிட்டு இருக்குது, பட் வந்து சிக்னல் இங்கே இல்லை போல். ஸோ அதனால வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எஃப்எம் மோட் வந்துட்டு வேலை செய்யுது, பட் வந்து எந்த ஸ்டேஷனும் வந்து டிடெக்ட் பண்ண மாட்டேங்குதுங்க. ஏன்னா ஐ திங்க் ஏதாச்சும் இந்த என்டெனா இருக்கும்ல, முன்ன பழைய ஸ்டைலில் பல ரேடியோவில் நீங்கள் பார்த்துருப்பேன், என்டெனா இருக்கும்ல. ஸோ அது ஏதாச்சும் தேவைப்படுறதா கூட தெரியல. எந்த ஸ்டேஷனும் வந்துட்டு டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. மேபி வேறு இடத்துல எங்கேயாச்சும் வச்சா தான் ட்ரை பண்ண நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஓகே, நெவர் மைண்ட். ஸோ திஸ் இஸ் அ ரேடியோ. ஓகே, ரேடியோ இஸ் நாட் ஒர்க்கிங், பட் ஸ்டில் தேர் இஸ் அ ரேடியோ. ஓகே, வீடியோ வந்துட்டு ஒரு எண்டிங்க்கு வருது. இது வந்துட்டு ஓதிட்டாக கேட்டிங்கன்னா இந்த பர்ச்சேஸ் வந்துட்டு ஐ ஃபீல் ஓகே, பட் த பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கனாக்கா எல்லாம் பிளாஸ்டிக், அவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது. அண்ட் தென் அந்த ஸ்பீக்கர் கூட வந்துட்டு நாட் த பெஸ்ட்டு. ஒரு அலாம் க்ளாக்கரை இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் நைஸ். மற்றபடி வந்துட்டு இந்த டைம் பார்க்குறதா இருந்தால் கூட முடியாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் ஐ மீன் கேமராவில் அழகாக தெரியுது. ஓகே, பிகாஸ் நானும் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேமராவில் வந்துட்டு இந்த நம்பர் அழகாக தெரியுது, பட் வந்து நார்மலாக அப்படி பார்க்குறப்ப அது பார்க்க முடியல. ஸோ அதனால் வந்துட்டு அலாம் க்ளாக்கை யூஸ் பண்ணலாம் தவிர்த்து ரேடியோ கூட வந்துட்டு சோஃபா அந்த லைன் கிடைக்க மாட்டேங்குது. வேறு இடத்துல வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும். மற்றபடி அலாம் சத்தம் ஜஸ்ட் நைஸாக இருக்குது. அந்த நேச்சுரல் சவுண்ட் அது வந்துட்டு ஓகே. ஸோ நான் வந்துட்டு இது மெயினாக எதுக்கு வாங்கினேன்னா, பெட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன டேபிள் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது மேலே வைக்கிறதுக்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கும் டைம் பார்க்குற மாதிரி தெரியல, ரொம்ப ஒத்து பார்த்தா தான் தெரியுது. ஸோ அலாம் க்ளாக்குக்கும் வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ பார்த்தாலும் நான் வந்துட்டு ஃபோனில் தான் அலாம் வைப்பேன். ஸோ இதில் வந்துட்டு அலாம் ஜஸ்ட் நைஸ், நல்லா சத்தமாக
பயங்கரமாக கேட்குது. நைட்டில் வந்துட்டு ரேடியோ கேட்குற மாதிரி, ரேடியோ கேட்க மாட்டேங்குது, இந்த இடத்துல கேட்க மாட்டேங்குது, மேபி அங்கே கேட்குமா கூட தெரியல. மற்றபடி எனக்கு வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லைட் ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, நீங்கள் பாருங்கள், இந்த லைட் இப்படியே அழகாக, இந்த ரொம்ப அழகாக அந்த லைட் வந்துட்டு இந்த ரெயின்போ கலரில் அழகாக போயிட்டு வரதா, இதுக்கு லைட் அழகாக இருக்குது. மற்றபடி இது பெஸ்ட்டுன்னு சொல்கிறதா இருந்தால் அவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அதில் கொடுக்கல. பட் ஓகே ஜஸ்ட் ஓகே வீடியோ வந்துட்டு ஒரு எண்டுக்கு வருது. இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் உங்களை எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த சேனலை. ஸோ சைனிங் ஆஃப், பாய்.